Welcome to my channel ஜெய்கலம் TNPSC. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 சயின்ஸ் யூனிட் 5 தி செல் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துட்டு புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட் செல்னா என்ன, அதை யார் கண்டுபிடிச்சது, அதோட டைப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் செல்ஸ், 2 டைப்ஸ், ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ், யூகேரியாட்டிக் செல்ஸ். ப்ரோகேரியாட்டிக்னா நோ ட்ரூ நியூக்ளியஸ், யூகேரியாட்டிக்னா ட்ரூ நியூக்ளியஸ். எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு செல். செல்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய சுவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, செங்கலான சுவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அது எப்படி மேடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பில்டிங் பிளாக் ஆஃப் த பிரிக்கு தான் வந்து என்ன இருக்குன்னா ஹோல் செவராக இருக்குது. அதே மாதிரி நம்ம பாடியிலையும் சிங்கிள் வந்து பில்டிங் பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செல் தான். அதான் வந்து ஒரு பெரிய வந்து உடம்பை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அப்சர்வ் த பிக்சர்ஸ் கிவன் அபவ். Do you observe any similarity between them? ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. Close your eyes and imagine a brick wall. What is the basic building block of the wall? வாலோட பேசிக் பில்டிங் பிளாக் என்னது? brick, single brick. அதே மாதிரி தான் your body is composed of a basic building blocks are named as cells. Cells is the structural and the function unit of every living organism. எல்லா லிவிங் ஆர்கனிசத்துடைய பேசிக் ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷன் யூனிட் என்னன்னு கேட்டிங்கன்னா செல்லு தான். The cell is self-sufficient to carry out all the fundamental and the essential functions of an organism. This cell, the living things are made up of one or more cells. ஒரு செல்லாலையும் இருக்கலாம், one or more cells இருக்கலாம். There are variety of cell types, however, they all have some common characteristic which is variety of cell types இருக்கலாம். ஆனால் சிலது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். கேன் யூ see a cell with naked eye? எல்லா செல்லையும் நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. சில செல் வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், பார்க்கவே முடியாது. ரொம்ப ரேர் தான் நம்ம பார்க்கக்கூடிய செல்ஸ், கண்ணால் பார்க்கக்கூடியது. செல்ஸ் ஆர் வெரி மைன்யூட் அண்ட் செட் டு பி மைக்ரோஸ்கோபிக். இட் cannot be seen with our naked eye. They can be observed and through a specialized scientific instrument called microscope. Nowadays an electron microscope is used to magnify the cells and observe the cells. Discovery of the cells. The Englishman named Robert Hooke was a scientist, mathematician and an inventor. He improved microscope which was used in those days and built a compound microscope. அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது செல்லை வந்து. அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா சாதா மைக்ரோஸ்கோப்பையே காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை மாற்றி ரொம்ப மைன்யூட் பார்ட்ஸ்லாம் அவர் பார்த்துருக்காரு. எப்படி வந்து அவர் கன்வெர்ட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, and build a compound microscope. He placed water lines beside the microscope to focus the light from an oil lamp on specimen to illuminate them brightly, so able to see the minute parts of the objects clearly. அதான் செஞ்சுருக்காரு. பார்த்தீங்கன்னா இதை வந்து சாதா மைக்ரோஸ்கோப்பு. இந்த இடத்துல ஒரு வாட்டர் லைன்ஸ் வச்சுட்டு ஃப்ளேமை வச்சு இங்கேருந்து இந்த ஃப்ளேம் இதில் வந்து லைட் இதில் பட்டு இங்கே இருக்கிற ஆப்ஜெக்டை வந்து ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய மைன்யூட் பார்ட்ஸையும் அவர் வந்து பார்த்துருக்காரு. எப்படி பார்த்தார் அப்படின்றவர் தான் ராபர்ட் ஹூக். One day Robert Hooke made thin sections of cork, observed them through his microscope. கார்க்கை வந்து சின்ன பண்ணி பார்க்குறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஐடென்டிக்கல் சாம்பர்ஸ், எக்ஸாகனல் சாம்பர்ஸ் வந்து அவர் வந்து பார்த்துருக்காரு. இப்படி வந்து ஒரே மாதிரியாக பார்த்துருக்காரு. பார்த்துட்டு வாஸ் சர்ப்ரைஸ், என்னமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன செஞ்சுருக்காருன்னா பட்டர்ஃப்ளை விங்ஸ் பார்த்துருக்காரு, பியோட காம்பவுண்ட் டைஸ் அதெல்லாம் பார்த்ததுலேருந்து அவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, based on this observation, Hooke published a book named Micrographia in the year 1665. மைக்ரோகிராஃபியாங்கிற புக்கை யார் பப்ளிஷ் பண்ணார்னா ராபர்ட் ஹூக் in the year 1665, where he first used the term cell. அந்த புக்கில் தான் அவர் ஃபஸ்ட் என்ன செஞ்சிருக்காரு, செல்லுங்கிற டேர்மை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. எதுக்காகனா இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் என்ன செஞ்சிருக்காரு, செல்லை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அந்த டேர்மை. In Latin, the word cella means a small chamber. The branch of science that deals with study of cells is called as cell biology. Next வந்து organization of the cell. செல்லை பொறுத்தவரையும் 3 இருக்கும். 3 important major parts என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து cell membrane, cytoplasm and a nucleus. Analogous to the body's internal organ like eye, heart, lungs, organelles are specialized structure and perform valuable functions necessary for normal cellular operations. Organelles என்ன செய்யும் அப்படின்னா they have a specialized structure and perform valuable functions பண்ணும். Many of minuscule but distinct structure called organelles lies within the cell. ரொம்ப சின்னதான டிஸ்டிங்க்ட் ஸ்ட்ரக்சர் வந்து செல்லுக்குள்ளே இருக்கிறது பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்கனல். சைஸ் ஆஃப் த செல் வந்து மேபி சின்னதுலேருந்து பெருசு வரை வேரியாக இருக்கலாம். சின்னது பார்த்திங்கன்னா வந்து யூஸ்வலாக வந்து சைஸ் ஆஃப் த செல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோமீட்டரில் தான் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா மெஷர் பண்ணுவாங்க. எ மில்லியன் ஆஃப் எ மீட்டர், மீட்டரில் இருக்கக்கூடிய மில்லியன் சின்னதாக இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஒன் ஆஃப் த மில்லியன் வந்து என்னதுன்னா மில்லியன்த் பார்ட் தான் வந்து மைக்ரோமீட்டர். டு எ ஃபியூ சென்டிமீட்டர்ஸ் வரையும் இருக்கலாம்.
மோஸ்ட் ஆஃப் தது வந்து மைக்ரோஸ்கோபிக் தான். ஸ்மாலஸ்ட் செல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவில் அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 0.01 மைக்ரோமீட்டர் டு 0.5 மைக்ரோமீட்டர் இருக்கும். whereas the biggest largest cell எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து egg of an ostrich with 170 millimeter with we can see this with the naked eye. நம்ம வந்து பார்க்க முடியும் எதுனா egg of the ostrich, அதற்கு 170 millimeter. ஹியூமன் பாடியில் வந்து லாங்கஸ்ட் செல்லுன்னு பார்த்தீங்கன்னா நர்வ் செல். செல்லோட சைஸுக்கும் செல் சைஸ் ஹஸ் நோ ரிலேஷன் டு த சைஸ் ஆஃப் த ஆர்கனிசம். செல் சைஸுக்கும் அந்த அவருடைய ஆர்கனிசம் சைஸுக்கும் எந்த ரிலேஷனும் கிடையாது. இப்போ வந்து எலிஃபெண்ட்டோட சைஸ் பெருசாக இருக்கும், மவுஸோட சைஸ் சின்னதாக இருக்குன்றதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து ஷேப் ஆஃப் த செல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும். நர்வ் செல்ஸ் பாருங்கள் இப்படி இருக்குது, ரெட் பிளட் செல்ஸ், இது வந்து மசில் செல்ஸ். நம்பர் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் செல்ஸ் ப்ரெசென்ட் இன் டிஃப்ரெண்ட் ஆர்கனிசம் வேரி. ஒரு ஆர்கனிசத்துக்கும் இன்னொரு ஆர்கனிசத்துக்கும் நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். வேறஸ் சிங்கிள் செல்லில் பார்த்தீங்கன்னா வந்து பாக்டீரியா அதில் வந்து சிங்கிள் செல்ஸ், பாக்டீரியா, அமீபா, கிளைம்டோமோனாசிஸ்னா சிங்கிள் யூனிசெல்லா, தட் இஸ் சிங்கிள் செல்ஸ். வேறஸ் ஸ்பைரோகேரா, மேங்கோ, ஹியூமன் பீயிங் ஆர் மல்டி செல்லா, தே ஹேவ் 100 to millions of cells அவங்களில் இருக்கும். Approximately the number of cells in the human body is 3.7 into 10 to the power 13. இதான் வந்து approximate number of cells which is present in the human body is important question பார்த்தீங்கன்னா 3.7 into 10 to the power 13. 3.7 into 10 to the power 13 the number of cells, approximately number of cells present in the human body. இதை பாருங்க இப்படி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா ranges from the small size to bigger size. Virus, bacterium cells, plant cells, human egg, frog egg, hen's egg and the ostrich. Then types of cells ஏற்கனவே பார்த்தோம் prokaryotic cell and the eukaryotic cell. Generally cells are classified into two types. First one is prokaryotic cell. It has no true nucleus. True nucleus இருக்காது. Consists of no cellular membrane, nuclear membrane. சுற்றி nuclear membrane இருக்காது. Another one is eukaryotic. It has true nucleus. True nucleus இருக்கும், nuclear membrane இருக்கும். First வந்து prokaryotic cell பற்றி பார்க்கலாம். The unicellular organism like bacteria as prokaryotic cells, it has no true nucleus. Bacteria no true nucleus. This type of nucleus is called nucleoid. உண்மையான நியூக்ளியஸ் இல்லாத நம்ம என்ன சொல்வோம்னா நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவோம். நோ நியூக்ளியர் மெம்பரேன் இஸ் அரௌண்ட் த நியூக்ளியர் சுற்றி எந்த நியூக்ளியர் மெம்பரேனும் இருக்காது. தி செல்ஸ் were the first form of life on the earth. earthல first form ஆன செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா prokaryotic cell. It is ranges from 0.003 to 2 micrometer in diameter. இதான் வந்து ஈக்குவலோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா குரோமோசோம்ஸ் இருக்கும், அவுட்டர் மெம்பரேன் இருக்கும், இன்னர் மெம்பரேன் இருக்கும், ஃப்ளஜலம் ஃபார் மூவிங். நெக்ஸ்ட் வந்து யூகரியாட்டிக் செல். யூகரியாட்டிக் செல்ஸ் which has true nucleus, அது வந்து உண்மையான நியூக்ளியஸ் இருக்கும், இஸ் கால்ட் as eukaryotic. It is bigger than the prokaryotic cells. Its organelle mounted by the membrane. ஒவ்வொரு ஆர்கனல் என்ன இருக்குன்னா மெம்பரேனால சுற்றி இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல், அனிமல் செல், மோஸ்ட் ஆஃப் த ஃபங்கை அண்ட் ஆல்கே. இதான் வந்து யூகரியாட்டிக் செல். பார்த்தீங்கன்னா செல் மெம்பரேன் இருக்குன்னு படிச்சிருக்கோம். ரைபோசோம்ஸ் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், மெம்பரேன் என்க்ளோஸ் நியூக்ளியஸ், ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும், which is surrounded by the nuclear membrane. தென் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து prokaryotic cells and eukaryotic cells difference. Prokaryotic cells diameter ranges from 1 to 2 micron, whereas the eukaryotic cells வந்து 10 to 100 micron. Absence of membrane bound organelles ஏற்கனவே படுத்தோம். இங்கே வந்து மெம்பரேன் வந்து இருக்காது, இங்கே வந்து presence of membrane. Nucleus consists of no nuclear membrane. Nucleus இருக்காது, true nucleus இருக்காது, அது நியூக்ளியாய்டுன்னு சொல்லுவோம். True nucleus consists of nuclear membrane. இங்கே nuclei இருக்காது, இங்கே வந்து presence of nuclei. இப்போ plants and animal cells. Both plant and animal cells are made up of cells. Both cells are eukaryotic in nature, having a well-defined membrane. Eukaryotic நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா well-defined nuclear membrane இருக்கும், bounded nucleus இருக்கும். Plant cell வந்து பெருசாக இருக்கும். இது பாருங்க, it is usually larger in size. It is hard in nature. பெருசாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கும். Plant cells have a cell wall in addition to their cell membrane. எப்பயுமே செல் மெம்பரேன் இருக்கும். in addition plant cell என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா cell wall. Plant cells have chloroplasts which contain chlorophyll. Plant cells have large vacuoles. Centrioles are absent. Plant cell. This is the plant cell. Plant cell என்ன இருக்குன்னு additional cell membrane தாண்டி இதுக்கு cell wall இருக்கும். Golgi apparatus, chloroplast, nucleus, nucleolus, endoplasmic reticulum, cell wall and the mitochondria. Animal cells are generally smaller than the plant cell. It is not so odd as plant cell. Animal cell காட்டிலும் plant cell தான் என்னதுன்னா வந்து பெருசு. Animal cells சின்னது, plant cells hard. இது வந்து not so hard as plant cells. Cell wall இதில் இருக்காது. Chloroplast is usually absent, whereas the chloroplast is present in the plant cell. இங்கே வந்து cell wall இருக்காது.
And animal cell may have many small vacuoles. சின்ன vacuoles இருக்கும். ஆனால் centrioles are present in the animal cell. This is the structure of the animal cells. Mitochondria, centrioles, Golgi apparatus, endoplasmic reticulum, nucleus, cytoplasm and the plasma membrane. This is the 3D structure of the cell. என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செல் மெம்பரேன் இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது, சைட்டோபிளாசம் இருக்குது, மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, கால்கி apparatus இருக்குது, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குது. நம்ம 3D வியூவில் பார்த்தோன்னா வந்து எந்த ஆர்கனல் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, எப்படி வந்து அந்த மெம்பரேன்லாம் பவுண்ட் ஆகிருக்குன்னு நம்ம கிளியர் பிக்சர் நம்மளுக்கு கிடைக்கும். மறக்கவே மறக்காது இப்படி பார்த்தோம்னா. The above cell as a 3-dimensional view, we can see the 3 sides of the cell structure. You can also view the size, shape and location of the organelles. என்ன பார்க்கலாம், சைஸ் பார்க்கலாம், அதோட ஷேப் பார்க்கலாம், அதோட லொக்கேஷனை நம்ம என்ன ஆர்கனல்ஸோட லொக்கேஷனை நம்ம பார்க்கலாம். 3D view is appealing because it is more than ரியாலிட்டியில் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கனால நம்மளுக்கு அதை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். In 3D we can see the entire view of the cells. It exposes the accurate size, shape and show the correct location of the cell organelles. கேட்கலாம் 3D structure நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா செல் ஆர்கனல்ஸ் சைஸு, ஷேப்பு, அதோட லொக்கேஷன் பார்க்குறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செல் காம்போனன்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஸ்பெஷல் நேம் பார்த்தீங்கன்னா செல் வால் எங்கே இருக்கும் அப்படின்னா பிளான்ட் செல்லில் மட்டும்தான் செல் வால் இருக்கும். சரௌண்ட்ஸ் அண்ட் ப்ரொடக்ட்ஸ் த செல், மேக் த செல் ஸ்டிஃப் அண்ட் ஸ்ட்ராங்கர், சப்போர்ட்டர் அண்ட் ப்ரொடக்டர். செல் மெம்பரேன்னா ஹோல்ஸ் அண்ட் ப்ரொடக்ட்ஸ் த செல்லை வந்து ப்ரொடக்ட்ஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. கண்ட்ரோல் த மூவ்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் த செல்ஸ். எந்த மெட்டீரியல் உள்ளே வரதோ வெளியில் போகிறது வந்து மெயின்டைன் பண்ணுறது யார், செல் மெம்பரேன் தான். ஸோ இட் இஸ் கால் த கேட் ஆஃப் த செல். சைட்டோபிளாசம் வந்து வாட்டரி ஜெல் லைக் மெட்டீரியல் இன் விச் செல் பார்ட்ஸ் மூவ். ஒரு ஜெல் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அந்த இடத்துல தான் அந்த பார்ட்ஸ்லாம் வந்து மூவ் ஆகும். ஏரியா ஆஃப் மூவ்மெண்ட். மைட்டோகாண்ட்ரியா வந்து ப்ரொடியூஸ் அண்ட் சப்ளை மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜி ஆஃப் த செல்ஸ். இட் இஸ் கால்ட் அஸ் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். Chloroplast contains green pigment chlorophyll, capture the energy of sunlight and use it to produce food for the cell by photosynthesis. Food producer for the cell is only present in the plant cell. Vacuoles store food, water and the chemicals. It is called as storage tanks. Nucleus act as a brain of the cells, regulates and controls all the cell activities. It is called as control center. Nuclear membrane surrounds and protects the nucleus, control the movement of material in and out of the cells. அதாவது செல்லை சுற்றி செல் மெம்பரேன் எப்படி ஆக்ட் ஆகுதோ அதே மாதிரி நியூக்ளியஸ் சுற்றி ஆக்ட் ஆகிற மெம்பரேன் பேர் வந்து செல் மெம்பரேன். இட் இஸ் கால்ட் as a gate of the nucleus. Points to remember: cell are the basic units of living organisms. There are 2 major types, prokaryotic and eukaryotic types. Both plant cells and animal cells are unique organelles which are capable of carry out specialized functions. Plant cells have 2 unique components such as cell wall and chloroplast when compared to the animal cells. 2 specialized structure which is present in plant cell other than the animal cell is cell wall and the chloroplast. Then book back question pona. The unit of measurement used for expressing dimension, that is size of the cell, is micrometer. Millionth of the meter nu padichom illaya adha. Under the microscope, Priya observes a cell that has a cell wall and distinct nucleus. The cell that she observed is a plant cell. A control center of the eukaryotic cell is nucleus. That is called as nucleus. Which of the organism is not an unicellular organism? That is Spirogyra. Most organelles in an eukaryotic cell are found in the எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சைட்டோபிளாசமத்தில் தான் இருக்கும் organelles. Instrument used to observe the cell is microscope. Then the answer microscope. Then I control the food production of the cell. Food production எதை வந்து செல் plant cell பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா chloroplast. Chloroplast. I am the policeman. Who am I? நான் வந்து ஒரு போலீஸ்மேனாக இருப்பேன். நான் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. That is called as the cell wall. That is called the cell wall. The term cell coined by Robert Hooke. யார்னா Robert Hooke. Egg of an ostrich is the largest single cell. இல்லையா largest single cell. Longest cell which is present in human body is nerve cell. A cell is the smallest unit of life. Yes, true. Nerve cell is the longest cell. Yes, true. Prokaryotes were the first form of the life on earth. Yes, true. The organelles of both plants and animals are made up of cells. ஆமாம் இல்லையா, அது வந்து செல்லால் தான் மேட் ஆகிருக்கும். True. New cells are produced from existing cells. Yes, true. Then match the following நம்ம படித்தோம் இல்லையா. Control center is the nucleus. Food producer வந்து chloroplast. Gate of the nucleus வந்து nuclear membrane. Gate of the cell வந்து cell membrane. Whereas the energy producer is the mitochondria.
ப்ரோகேரியாட் வந்து பாக்டீரியா, யூகேரியாட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொன்னால் அனிமல் செல், பிளான்ட் செல் எது வேணால் சொல்லலாம் இல்லையா? அனிமல் செல் ஆர் பிளான்ட் செல். ஸ்பைரோகேரியா வந்து பிளான்ட் செல், அமீபா வந்து அனிமல் செல். நெக்ஸ்ட் வந்து ஃபுட் ப்ரொடியூசர் வந்து குளோரோபிளாஸ்ட், பவர் ஹவுஸ் வந்து மைட்டோகாண்ட்ரியா. பவர் ஹவுஸ் இஸ் த மைட்டோகாண்ட்ரியா. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசனு. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.